தென்னாடுடைய சிவனே போற்றி. சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தெழுமவரற்காக புறமிசை முழுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் காலை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் இந்த வாரை வரங்கொண்ட உமை முளைப்பார் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேரும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காமே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் திருமறை மாநாட்டு குழு தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களே, நம்முடைய அம்மையார் விஜயலட்சுமி அவர்களே, அன்புக்குரிய வெங்கட்ராமன் அவர்களே, குமாரய்யா அவர்களே, எல்லாருடைய திருவழிகளையும் வணங்கி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய 3ஆம் நாள் உரையை தொடங்குகின்றோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது திருநெல்வேலி காந்திமதி அம்மையினுடைய பெருமை. நீங்கெல்லாம் திருச்செந்தூருக்கு போயிருப்பீங்க. திருச்செந்தூர்ல மூலஸ்தானத்தை பார்த்திருப்பீர்கள். அந்த மூலஸ்தான விக்கிரகத்துக்கு கையில ஒரு பூ இருக்கும். அந்த விக்கிரகம் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது, எங்கே தயாரிக்கப்பட்டது? திருநெல்வேலிக்கு பக்கத்திலே குறுக்குத்துறை என்ற இடத்திலே இருந்து கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கும் திருச்செந்தூர் போறவங்க மூலஸ்தான சுப்பிரமணியத்தை பார்க்கிறார்கள். திருச்செந்தூர்ல 2 வடிவங்கள். ஒண்ணு கடலை நோக்கி இருக்கும், அவரு கையில பூவோட காட்சி கொடுப்பார். இன்னொருவர் வாசலை நோக்கி இருப்பார், அவர் 6 முகம் 12 கை 6 முக நயினார். 1490 ஒட்டி 15ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி டச்சுக்காரர்கள் திருச்செந்தூருக்கு போய் கொள்ளையடித்தார்கள். 6 முக நயினார் அவ்வளவு தங்கம்னு யாரும் சொல்லிவிட்டார். அவர் 6 முகம் 12 கை, ரொம்ப கனமான சாமி. இன்னைக்கும் உருது சட்ட சேவைன்னு அந்த சட்டத்துல வச்சு அவர் அசைச்சு கொண்டு வருவாங்களே தவிர உடனே தூக்க முடியாது. அவ்வளவு கனமான மூர்த்தி, அவ்வளவு தங்கம்னு யாரும் சொல்லிவிட்டாங்க. அவ்வளவுதான் டச்சுக்காரங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. ராத்திரியா உள்ள புகுந்தாங்க. மூல விக்கிரகம் பாலசுப்பிரமணியம், உமா மகேஸ்வர குமார குருவே உடுப்பி சுப்பிரமணியம், பக்த ஜனப்பிரிய பார்வதி நந்தன பாலசுப்பிரமணியம். திருச்செந்தூர்ல சாமிக்கு பேரு பாலசுப்பிரமணியம். அப்படியே பாலன குழந்தை அற்புதமா காட்சி இருப்பார். அந்த மூர்த்தியை சின்னாபின்னப்படுத்தினார்கள். ஏன்னா மூர்த்திக்கு கீழே தங்கம் இருக்கும், வெள்ளி இருக்கும், வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்கும், மாணிக்கம், மரகதம், நவரத்தினங்கள். அதுக்காக அந்த மூர்த்தியை சின்னாபின்னப்படுத்தினார்கள். கீழே இருந்து நிறைய மாணிக்கங்களை எடுத்துக்கொண்டார்கள். இப்போ இந்த 6 முக நயினார் கிட்ட வர்றாங்க. 6 முக நயினார் அற்புதமா இருக்கார். 6 முகம் 12 கையும் வேலும் அலங்கார ஆபரணம் அணிந்த மார்பும் அழகா இருக்கார். அப்படியே தூக்கினாங்க, கப்பல்ல கொண்டே வச்சுட்டாங்க. அந்த காலத்துல கப்பல்னா பாய்மர கப்பல். பாய்மரத்தை எடுத்து விட்டு அது போகும். காற்று எந்த திசையில் அடிக்கிறதோ அதை பார்த்து பாய்மரத்தை எடுத்து விடுவார்கள். அது போக வேண்டிய திசையில போகும். பாய்மரத்தை எடுத்து விட்டார்கள். 6 முக நயினாரை கொண்டே உள்ள வச்சு கப்பல் புறப்பட்டது. பாய்மர கப்பல் கொஞ்ச தூரம் போனது, சுனாமி வந்தது. கடல்ல பெரிய பெரிய அலைகள், கப்பல் ஓரத்துக்கு கப்பல் உயரத்துக்கு அலைகள்.
எல்லாம் பயந்து போயிட்டான். முழுகி போயிடுவோமோ, கடல்ல விழுந்துருவோமோ, என்ன பண்றது? ஒருத்தன் சொன்னா இந்த சாமியை தூக்கிக்கிட்டு வந்து வச்சான், அதுக்கப்புறம் தான் பிரச்சனை. அப்ப என்ன செய்யலாம்? அவர் தூக்கி திருப்பி கொண்டே வச்சிருவோம். திருப்பி கொண்டே வச்சா மாட்டிக்கிடுவோம். அப்ப என்ன செய்யலாம்? கடல்ல தூக்கி போடு. ஆறுமுகன் ஐந்தார் கடல்ல தூக்கி போடு. நேர கேப்டன் சொல்லிட்டான். ஒரு ஆளு போனா கடல்ல தூக்கி போட்டுட்டான். ஆனாலும் சுனாமி போகவில்லை. சுழன்று சுழன்று அடிக்குது, பெரிய அலை வருது. பயந்து போய் மேல வந்து பார்த்தா ஆறுமுகன் ஐந்தார் அப்படியே இருக்கார். வாய்மாட்டார். கேப்டன் கேட்டா, என்ன தூக்கி போடுன்னு சொன்னேன், தூக்கி போடலையா? ஓ, இவரையா தூக்கி போட சொன்னீங்க? அந்த நொண்டிச்சாமியை விட தூக்கி போட்டேன். யாரு நொண்டிச்சாமி? நடராஜா. ஒத்த கால தூக்கி ஆடுறாருல, அதனால அவர் யாரு? லேம் டெய்டி நொண்டிச்சாமி. அந்த நொண்டிச்சாமியை விட தூக்கி போட்டேன்னா அந்த கதை தெரியுமா? திருநள்ளாறுன்னு ஒரு ஊர். நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். சனீஸ்வரனை மறக்க முடியுமா? சர்வேஸ்வரனை மறந்தாலும் சனீஸ்வரனை யாரும் மறக்கிறது இல்லை. திருநள்ளாறு, திருநள்ளாத்துல போய் கொள்ளையடிச்சிருக்காங்க. அங்கே ஒரு அழகான நடராஜம் இன்னைக்கு திருச்செந்தூர்ல இருக்காரு. அவரு போனா போய் பாருங்க. திருச்செந்தூர்ல இருக்கார் அந்த நடராஜா. இப்போ அவரை கொள்ளையடிச்சு கொண்டாந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆறுமுகன் ஐயனாரை கொண்டு அங்க வச்சிருக்காங்க. தூக்கி போடுன்னு சொன்ன உடனே அவன் பார்த்தான், ஈஸியா இருந்த நடராஜாவை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டேன். மேல ஆறுமுகன் ஐயனார் அப்படியே உட்கார்ந்து இருக்கார். இப்ப எல்லாரும் சேர்ந்தாங்க, 40 பேர். அப்படியே தூக்கி நாங்க ஆறுமுகன் ஐயனாரை கடலுக்குள்ள போட்டாங்க. 15ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதி போட்டாச்சு. அங்கே நடராஜா, இங்கே ஆறுமுகன் பெருமான். 2 பேருக்கும் மீன்கள் பூஜை செய்கின்றன. இன்னைக்கு அந்த முகத்தில எல்லாம் மீன் கடிச்ச அடையாளம் இருக்கு. நடராஜாவுக்கு இருக்கு, ஆறுமுகன் ஐயனாருக்கு இருக்கு. நிறைய சந்தனத்தை வச்சு அப்படி இருப்பாங்க. திருச்செந்தூர்ல தனிக்குள்ள போட்டு வச்சு அவன் பாட்டுக்கு போயிட்டான். சுனாமி விட்டு போச்சு. கோயில் தலைவர் வடமலையப்ப பிள்ளையன். திருநெல்வேலி பக்கத்தில் பிள்ளைமார் பிள்ளையன் என்று சொல்லுவார்கள். வடமலையப்ப பிள்ளையன். அவர் வந்து காலையில பார்க்கிறார், கோயில் கதவு திறந்து கிடக்கு. ஒன்னும் புரியல. உள்ள போய் பார்த்தா மூலமூர்த்தி சின்ன பின்னமாகி விட்டது. உற்சவமூர்த்தி ஆறுமுகன் ஐயனார் காணவில்லை. அவருக்கு எப்படி இருக்கும்? அசந்து போனார். அது என்னுடைய ஆட்சி காலத்தில் திருட்டு நடந்து போச்சே. மூர்த்தி கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். திரும்ப மூர்த்தி கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். அடங்காவலர் தலைவர் தேடி தேடி பார்க்கிறாங்க, மூர்த்தியை காணும். கடலுக்குள்ள போட்டு வெளியில தேடி என்ன பண்றது? கிடைக்கல. ஒரு வாரம் இவருக்கு உடம்பு எப்படி இருக்கும்? சாப்பாடு கிடையாது. அவங்க தாயார் ஆட்சின்னு சொல்றது திருநெல்வேலியில. அங்கே பொண்ணு எடுத்ததுனாலதான் செட்டி நாட்டிலையும் ஆட்சிங்கிற பேரு தொற்றி கொண்டது. அவங்களுக்கு அந்த ஆட்சி காதல பாம்படம் போட்டு வயசான ஆட்சி வந்தது. இந்த மாதிரி நீ பாடு பட்டினி கிடந்து இறந்து போயிட்டீன்னா கோயிலுக்கு சாமியை யாரு கண்டுபிடிக்கிறது? நீ சாப்பிடாம இருந்தா இறந்துட போயிடுவேன். உன் பொறுப்புல இருந்து தப்பிக்க பார்க்கிற. நீ தப்பிக்க கூடாது. கோயிலுக்கு தலைவன் நீ கண்டுபிடிக்கணும். என்ன செய்யும்? ஒருவேளை சாப்பிடும். ஒரு நாளைக்கு ஒருவேளை, மத்தியானம் மட்டும் சாப்பிடு. ஒருவேளை சாப்பிட்டா உடம்புல உயிரை வச்சிருக்கலாம். மற்ற 2 வேளையும் சும்மா திரண்டம்னு புரிஞ்சுக்கிடுது. நம்ம சாப்பிடுறது ஒருவேளை சாப்பிட்டா போதும். ஒருவேளை சாப்பிட்டா யோகி 3 மாசம் 4 மாசம் காணும். முருகனை காணும். கண்ணீர் விட்டார். அந்த ஆட்சி கெட்டிக்காரி வயசானவன். பக்கத்துல வந்தா நம்மள்கிட்ட தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, செம்பு இருக்கு, பஞ்சலோகம் இருக்கு. ஆறுமுகன் ஐயனார் நம்ம தயார் பண்ணிக்கணும். எப்படி தயார் பண்ணிக்கிட்டாங்க?
பஞ்சலோகத்தை சேர்த்து உருக்கி வார்த்து அதே மாதிரி ஆறுமுகன் ஐநாள் தயார் பண்ணியாச்சு. இவர் என்ன கேட்டாரு, மூலக்கிரகத்துக்கு நான் எங்க போவேன்? மூலக்கிரகம் கல்வி கிரகம். கல்லுல ஆண்கள் பெண்கள் அலிக்கல்லுன்னு உண்டு. சுவாமி பண்றதாகத்தான் ஆண் விக்கிரகம் பண்றதுக்கு ஆண்கள் தான் எடுக்கணும், பெண் விக்கிரகம் பண்றதுக்கு பெண்கள் தான் எடுக்கணும். அடிக்கல் எதுக்கு ஆகாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஸ்தபதிகளுக்கு தெரியும். இவர் தவிக்கிறார், ஆண்களுக்கு நான் எங்க போகிறேன் தெரியலையே. 10 நாள் அழுதார். அந்த ஆட்சி வந்தது. அப்பா நான் ஒன்று சொல்றேன் கேடு. வயசான ஆட்சி. என்ன, இந்த தாமிரபரணி கரையில ஒரு மலை இருக்கு. நான் தினம் தாமிரபரணியில குளிக்கிறேன். திருநெல்வேலி ஓரத்தில் தாமிரபரணியில குளிக்கிறேன். அந்த மலையை கிட்ட போய் நிற்கிறேன். எனக்கு என்னவோ அந்த மலையில நம்ம முருகன் இருக்கிறான்னு தெரியும். நம்ம மூலமூர்த்தி கையில பூவோட நம்ம மூர்த்தி நிற்கிறார் போல எனக்கு தெரியும். ஸ்தபதிகளை கூப்பிடு. வந்தார்கள். எல்லாம் அங்க போயிட்டாங்க. மலை, இந்த மலைக்கு பேர் தெரியுமா? திருவுருவ மாமலை. என்ன பேரு? முருகனுடைய திருவுருவத்தை காட்டியதனாலே அந்த மலைக்கு திருவுருவ மாமலை என்று பேர். அதெல்லாம் பின்னால்தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த பேரெல்லாம். திருவுருவ மாமலைக்கு முன்னால போய் நிற்கிறாங்க. சிற்பி அப்படி பார்க்கிறார், மலைதான் தெரியும். அந்த ஆட்சி பார்க்குது, முருகன் தெரியும். நல்ல தெரியுதா? முகம் தெரியுதா? கழுத்து தெரியுதா? கழுத்துல வானம் தெரியுதா? கையில பூ தெரியுதா? காலில் தண்டையின் சதங்கையும் தெரியுதா? ஆட்சி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அது எப்படிங்க? ஒரு ஆளுக்கு தெரியும், ஒரு ஆளுக்கு தெரியாது. காண்பார் யார் கண்டுதலாய் காட்டாக்காலே. கடவுள் காமிக்கலன்னா உனக்கு தெரியாது. திருஞான சம்பந்த பிள்ளையார் தோளுடைய சிறியன் பாடினார்ல, பாடி முடிச்சார்ல. அப்பா வந்து கேட்ட உடனே பாட்டு பாடினார்ல. அப்போ இவருக்கு பால் கொடுத்த சிவபெருமான அம்பாளும் திருஞான சம்பந்தருக்கு பக்கத்துல நின்னாங்களா, நிக்கலையா? பால் கொடுத்துட்டு போயிட்டாங்களா, நின்னாங்களா? நின்னாங்க. எப்படி சார் நீங்க என்ன பார்த்தீங்களா? என்ன கதையா இருக்கு? ஆமா, திருஞான சம்பந்தர் பாட்டென்ன? தோளுடைய சிறியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளங்கவர் கழ்வன் ஏழுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏற்க அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெருமான் இவனன்றே. நினைக்கிறானே இவன் தான். ஆமா, அவன் சொன்னா அங்கே அர்த்தம். இவன் இந்த நிற்கிறான். இப்போ சிவபெருமான் நின்று இருக்காரு, அம்பாளும் நின்று இருக்கா. திருஞான சம்பந்தருக்கு தெரியுது, அவங்க அப்பாவுக்கு தெரியல. கடவுள் காட்டினால் என்று தெரியாது. அந்த ஆட்சி அப்படி பார்க்குது. எனக்கு தெரியுது, எனக்கு தெரியலையே. ஒரு கரியை எடு, அடுப்பு கறி எடுத்தாங்களா? அந்த ஆட்சி அந்த கரியினால அந்த மலையில ஒரு ஸ்கெட்ச் போட்டுது. அருமையான ஸ்கெட்ச், அவுட்லைன் பார்டர். அதுக்கு தெரியுது இல்ல, முருகன் தெரியுறான். அப்படியே அவுட்லைன் போட்டுதா. இப்போ அந்த மலையில அடுப்பு கரையினால கருப்பா போட்டது அழகா முருகன் தெரிகிறான். சிற்பிக்கு புரிஞ்சு வச்சு தேவையில்லாத பகுதியை பூரா செதுக்கி எரிச்சான். தேவையான பகுதியை எடுத்துக்கிட்டான். முருகப்பெருமான் ரெடி ஆயிட்டான். தேவையில்லாத எடுத்து தூக்கி போட்டுவிட்டா முருகன் காட்சி கொடுப்பான். தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெருடியை தானம் என்று இழுங்கோள் இருந்தபடி இருங்கோள். யாரு சொல்றா? கந்தர் அலங்காரம். கடைசி வரி என்ன தெரியுமா? விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. இந்த மனசுல கிடக்கிற குப்பை எல்லாம் எடுத்து தூக்கி போடுறான். கோபம், காமம், பொறாமை, ஆணவம் தூக்கி போடு. கடவுள் தன்னால தெரிவார்.
கடவுள் தானே இதெல்லாம் மூட வச்சிருக்காரு. அந்த மூடிக்கிட்டு இருக்கிறதுனால தெரியல. இப்ப தேவையில்லாத பகுதியை பூரா செதுக்கி எரிச்ச உடனே முருகன் தெரியலாம். ஓவியத்துக்கும் சிற்பத்துக்கு என்ன வித்தியாசம்? ஓவியம் தேவையானது கோடு போட்டு காட்டும். சிற்பம் தேவை இல்லாதத அழிச்சு மிச்சத்தை காட்டும். சிற்பி என்ன பண்றான்? செதுக்கிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தெரியுது எது தேவையில்லைன்னு. செதுக்கி தூக்கி போட்ட உடனே முருகன் அழகா தெரியுதான். சந்தோஷம் எல்லாருக்கும். திருவுருவ மாமலை இப்போ முருகன் தயாராக. இப்போ ஐம்பொன் விக்கிரகம் தயாராயிடுச்சு. ரெண்டையும் தேர்ல வச்சாங்க. ஒரு வருஷம் ஓடிச்சு. இழுத்துக்கிட்டு வர்றாங்க. எங்க இருந்து? திருநெல்வேலி, குறுக்குத்துறை, திருவுருவ மாமலை, தாமிரபரணி கரை. திருநெல்வேலியில இருந்துதான் திருச்செந்தூர் பெருமான் புறப்பட்டு வந்தார். அவர்கிட்ட தான் நான் கதையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு திருநெல்வேலியில் புறப்பட்டாரா? கொண்டு வந்தாங்களா? வழியில ஒரு நாள் ராத்திரி. இனிமேல் ராத்திரி போக முடியாது. ஒரு கோயில்ல 2 விக்கிரகம் வெளி வச்சாச்சு. எந்த 2 விக்கிரகம்? கண்ணால் செய்யப்பட்ட மூலவர், ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ஆறுமுகனார். 2ஐயும் வச்சாச்சு. வடமலையப்ப பிள்ளைகள் துண்ட விரிச்சு சாமிக்கு முன்னால படுக்கிறார். திட்டா கனவுல ஆறுமுகனார் காட்சி இருக்கிறார். முருகா எங்கே இருக்கிற? கடலுக்குள்ளே இருந்தது. கடலுக்குள்ளையா? எந்த இடத்துல? நாளைக்கு காலையில வா, சண்முக விலாசத்துக்கு வா. இது சண்முக விலாசம். திருச்செந்தூர் கடற்கரைக்கு பேரு சண்முக விலாசம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த சூரசம்ஹாரம் நடத்துறாங்களே அந்த கடற்கரைக்கு என்ன பேரு? சண்முக விலாசம். ஆதியனும் கடற்கரை இருக்கு பேர். வீதி சுற்றி கீழ்புறத்தில் கடலும் கண்டேன், வித்தார கொடிமரத்தில் தங்கம் கண்டேன், நீதி புகழ் கோபுரம் மேல் புறத்தே கண்டேன், நிச்சயமாய் உனதடவை காண வேண்டி ஆதியனும் கடற்கரையில் வந்த வந்து ஆறுமுக தரிசனம் கண்டு அருள் பெற்றேனே. ஆதின்னு கடற்கரைக்கு பேர். அந்த இடத்துக்கு வா. அடையாளம் மேல கருடம் பரப்பான், கீழே எலுமிச்சம்பழ மாலை சுற்றி கிடக்கும். நாம் அங்கே இருக்கிறோம். எப்படி இருக்கும் வடமலையப்ப பிள்ளைக்கு? ஒரு வருஷம் ஆச்சு முன்னாடியே. ஐயோ இப்படி ஆகி போச்சே. ராத்திரியோட ராத்திரியே கிளம்பிட்டாரு. காலையில வந்தாச்சு. கடற்கரை ஒரு 20-30 பேர் ஆளாளுக்கு ஒவ்வொரு கப்பல், பாய்மர கப்பல் எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள இறங்கிட்டாங்க. வடமலையப்ப பிள்ளைகள் பெரிய கோடீஸ்வரன். இறங்கியாச்சு. இறங்கினா ஒரு இடத்துல கரெக்டா மேல கருவழிச்சு விட்டார். கீழே பார்த்தா எலுமிச்சம்பழம் மாநகரன். இந்த இடத்துல தான் கிடக்கணும். கொண்டாந்தாச்சு பாய்மர கப்பல். அங்கே இருந்த ஒருத்தன் உள்ள முக்களிச்சான். முக்களிக்கிறதெல்லாம் தெரியுமா? இடுப்புல ஒரு கயிற்றை கட்டி மேல ஒருத்தன் பிடிச்சிடுவான். இவன் தண்ணிக்குள்ள இறங்குவான், மூச்சை பிடிச்சிட்டு. உடனே இவனுக்கு இன்னமும் ஆபத்துன்னா கயிற்றை ஆட்டுவான். ஆட்டின உடனே மேலே இருக்கிறவன் தூக்கணும், இல்லாட்டி எல்லாரும் தூக்கணும். ஆமாங்க, அந்த காலத்துல முக்குளிக்கிற போது கைத்த மச்சன கையில கொடுப்பாங்க. டேய் உங்க அக்கா விட்டுக்காரன் என்னமோ ஆட்சிமோ உங்க அக்காவை நீங்க காப்பாத்த. அதனால மச்சனன் கவனமா இருக்குவான். தேச அகற்ற கூட தூக்கிடுவான். இன்னைக்கு மச்சன கையில கொடுத்த விட்டுருவேன் கைத்த. அந்த காலம் மச்சனை யோக்கியமா இருந்திருக்கேன். இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு எதிர்பார்க்க முடியாது. உள்ள இறக்குனாங்களா, அவன் தேடுறானா, காணும். முருகன் இல்லை என்று வந்துட்டான். நம்ம சொல்றோம்ல, கடவுள் இல்லை, முருகன் இல்லை வந்துட்டான். பரமலையப்ப பிள்ளைகளுக்கு பட்டுன்னு ஒரு ஞாபகம். என் பிள்ளை தொடர்ச்சி போச்சுன்னா எல்லாரையும் தேட விட்டு நான் மட்டும் தேடாம இருப்பனா? நான் இறங்கணும். நான் என்பது திமிரு. இறங்கணும். நான் இறங்கணும். இடுப்புல கட்டினாரு கைக்க. முதலாளி கோடீஸ்வரர். இது மூச்சு விவகாரம். மாட்டிக்கிச்சுன்னா போச்சு, போயிட்டு போகுது. நான் போய் தூக்கிட்டு வரேன்.
கட்டி இறக்கிட்டாங்க. கோடீஸ்வரர் உள்ள இறங்கிட்டாரு. நடராஜா முருகன் நடராஜாவை பார்க்கிறாரு. அப்பா படப்பிள்ளைய பிள்ளைய வந்துட்டாரு, நான் போகட்டுமா நீங்க போறீங்களா? நடராஜா, டேய் அப்பா நான் போயிடுறேன்டா, நீ போனா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. சமயத்துல பிள்ளைக்கு மரியாதை அதிகம், அப்பாவை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலே முதல்ல நான் போகிறேன். கையில போய் நடராஜா உட்கார்ந்த. மேல வந்தா நடராஜா, என்னடா இது, கீழே ஒரு கோயிலே இருக்கும் போல இருக்கு. 2வது முறை இறங்கினாரா, 40 பேர் தூக்கின மூர்த்தி. டன் கணக்கா இருப்பாரு. சும்மால இன்னைக்கு பச்சை சாத்துறது, சிவப்பு சாத்துறது, வெள்ளை சாத்துறது, ஆவணி மாத்தையிலையும் மாசி மாத்தையிலையும் அந்த பெருமான் தான் வெளியில வருவார். ஊர்வலம் வருஷத்துல 2 நாள் தான் வருவார். ஒரு முறை பச்சை வெள்ளை சிவப்பு. முதல் நாள் சாயந்தரம் சிவப்பு சாத்தி வருவார். சிவப்புன்னா என்ன அர்த்தம்? நான் ஒடுக்குகிறேன், சிவாம்சம். இன்னைக்கு சாயந்தரம். நாளைக்கு காலையில வெள்ளை சாத்தி வருவார். நான் படைக்கிறேன், கிரியேட்டர். படைப்புக்கு அடையாளம் வெள்ளை, நான் படைக்கிறேன். நாளைக்கு காலையில 11 மணிக்கு பச்சை சாத்தி நான் எல்லாரையும் காப்பாற்றுகிறேன். சிவப்பு என்பது ஒடுக்கம், அடிப்பது, நெருப்பு. பச்சை என்பது காப்பாற்றுவது, பசுமை. காப்பாற்றக்கூடிய பெருமாள் என்ன நிறம்? பச்சை நிறம். காப்பாற்றுவது பச்சை, ஒடுக்குவது சிவப்பு, உண்டாக்குவது வெள்ளை. 3 நிறத்துல வருவார் முருகன் பெருமாள். இந்த ஆறுமுக நயினார் நான் வருஷம் போறேன். கூட்டமா தான் இருக்கணும், ஆனா நல்லா இருக்கும். அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கணும். இந்த கதையை முடிச்சுட்டு நான் அதுக்கு மேல சொல்றேன். இப்ப வடமலையப்ப பிள்ளையன் உள்ள இறங்கிட்டேன். ஆறுமுக நயினார் கையில வந்து உட்கார்ந்தார். வெயிட்லெஸ் பாடி, வெயிட்டே இல்ல. அவரா வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. கணக்குமா? கணக்கல. ஏதோ பச்சை தூக்கினவே பிடியில கொண்டாந்து வச்சா நடராஜா இந்த பக்கம், முருகப்பெருமான் இந்த பக்கம் வச்சு கட்டுறாங்க. கட்டி கொண்டாந்துட்டாங்க. அப்ப சொன்னார் வடமலையப்பா பிள்ளை, இனிமேல் ஆவணி திருவிழாவிலும் மாசி திருவிழாவிலும் ஒரு நாள் பின்னாலே நடராஜா, முன்னாலே முருகன் அந்த மாதிரி அலங்காரம் பண்ண வேண்டும். இப்ப வச்சு கட்டினது அப்படித்தானே. நடராஜா பின்னால, ஆறுமுக நயினார் முன்னால. இன்னைக்கும் அந்த சிவப்பு சாத்துறாங்க பாருங்க. முதல் நாள் சாயங்காலம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பின்பக்கம் நடராஜா தெரிவார், முன்பக்கம் ஆறுமுக நயினார் உட்கார்ந்து இருப்பார். அன்னைக்கு தான் 2யும் ஒரே சப்பரத்துல பார்க்கலாம். இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் பார்க்கலாம். சாயங்காலம் எல்லாம் முடிச்சு ராத்திரி 10 மணிக்கு தான் திரும்பி வருவார். நாளைக்கு காலையில 6 மணிக்கு வெள்ளை சாத்தி புறப்படுவார். நாளைக்கு 11 மணிக்கு பச்சை சாத்தி புறப்படுவார். பச்சை சாத்திர பொழுது ஆயிரக்கணக்கில் ஆட்கள். ஏன்? பச்சையை பார்த்தா தந்தா இருக்கும். கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கிறான்? என்னை படைப்பாயாக என்ன கேட்கிறான்? படைச்சுத்தானே இந்த பாடுபடுறான். கேட்க மாட்டேன். என்னை அடைப்பாயாக, அதுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, அதான கேட்கிறான். அதனால பச்சை சாத்திரதை அப்படி இருக்கும். பச்சை சாத்திரதை பார்த்தா அந்த வருஷம் பூரா நல்லா இருக்கும்னு கூட்டம் அவளுக்கு சேர்ந்தது. காலையில 11 மணிக்கு பச்சை சாத்தி புறப்பட்டார்னா ராத்திரி 12 வரைக்கும் திருச்செந்தூரையே சுத்திட்டு இருப்பார். இந்த தெரு, அந்த தெரு, மேல தெரு, கீழத்தெரு எல்லாம் சுத்தி 12 மணிக்கு தான் வருவார். அது வரைக்கும் பச்சை சாத்திரம். புரியுதா? ஒரு விஷயம் இப்ப சொன்னேன். என்ன சொன்னேன்? மூலமூர்த்தியை கொண்டு வந்து பத்திரமா திருச்செந்தூர்ல வச்சுக்கிட்டாங்க. இப்போ திருச்செந்தூர்ல நம்ம பார்க்கிற முருகன் பெருமான் நேர பாலசுப்பிரமணியம் அவரு திருநெல்வேலி குறுக்குத்துறை திருவுருவ மாமலை, அந்த மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கண்ணால் செய்யப்பட்ட மூர்த்தி. ஒரு செய்தி. 2வது செய்தி. சார், ஒரு சந்தேகம். ஒரு ஊர்ல பேசினேன், ஒரு பையன் பின்னால வந்துட்டேன். சார், ஒரு சந்தேகம். என்னப்பா?
ஆமா, இந்த பஞ்சலோக விக்கிரகம் ஒண்ணு பண்ணினாங்கல்ல, இவங்க கை காசெல்லாம் போட்டு பண்ணாங்கல்ல, அது எங்க சார் இருக்கு? நான் மாட்டிக்கிட்டேன். நான் இந்த கண்டேன் வாரியார் சாமி இந்த கதைகள்லாம் எழுதுனவர் அந்த பஞ்சலோகம் எங்க இருக்குன்னு எழுதல. வாரியார் சாமி எழுதின கதை எங்க? அந்த புண்ணியவன் தான் இவ்வளதையும் சொல்லி கொடுத்தவர். திருச்செந்தூர்ல இதெல்லாம் பணம் போட்டு மாட்டி இருக்காங்க. பெரிய வரகாலம் வர்ற பொழுது இவ்வளவு படம் போட்டு மாட்டி இருக்காங்க. நான் சொன்ன கதையை போறான். நான் அதுக்கப்புறம் இதுவனா போய் விசாரிச்சு பார்த்தா, குறுக்குத்துறையிலே திருவுருவ மாமலை அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்திலே உள்ள கோயில்ல அந்த 50 விக்கிரகம் இருக்கு. தாமிரபரணி வெள்ளம் வந்தா குறுக்குத்துறைக்குள்ள தண்ணி வந்துடும், இடுப்பாளம் தண்ணி வந்துடும். வெள்ளம் போச்சுன்னா குறுக்குத்துறை நல்லா இருக்கும். ஆக திருநெல்வேலிக்கு என்ன பெருமை? அப்பா, மாமா, அம்மா, பிள்ளை அத்தனை பேருக்கும் புகழ் தரக்கூடிய ஒரு திருத்தலம் திருநெல்வேலி. பிள்ளை யாரு? முருகப் பெருமான். அப்பா யாரு? நெல்லையப்பன். அம்மா யாரு? காந்திமதி. மாமா யாரு? பெருமாள். திருநெல்வேலி தாமிரபரணி. எனக்கு என்ன பேரு தெரியுமா? பழைய பேரு தன்பொருணை. தன்பொருணை காலப்போக்கில் தாமிரபரணின்னு ஆகிப்போச்சு. அது கதையெல்லாம் கட்டி விட்டுட்டாங்க. வேற விஷயம். சங்க இலக்கியத்தில் அதுக்கு பேரு தன்பொருணை. இதே மாதிரி ஆண் பொருணை. ஆண் பொருணை அமராவதி ஆயிடுச்சு. தன்பொருணை தாமிரபரணி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்குள்ளேயே கடலோடு கலந்து தன் வளத்தை எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தரக்கூடிய ஒரே நதி தாமிரபரணி. திருநெல்வேலி தாமிரபரணி கரையில போய் பாருங்க. ஒரு பக்கம் 9 சிவன் கோயில், நவ கைலாயம். இந்த பக்கம் 9 பெருமாள் கோயில், நவ திருப்பதி. எங்கேயாவது உண்டா? காவேரியில கூட அப்படி கிடையாது. என்னங்க, நீங்க போய் பார்க்கலாம். 9 சிவன் கோயில்லையும் ஓடுவாங்க. இந்த கோயில் ஆரம்பிச்சு அந்த கோயில், அந்த கோயில், அந்த கோயில், 9 9 12 கோயில். தாமிரபரணி தன்பொருளை மகாகவி பாரதியார் தெரியுமா? திருநெல்வேலியில 1917 ஒட்டி ஒரு கவிதை போட்டி வச்சாங்க. அந்த காலம் கவிதை போட்டினா எப்படி தெரியுமா? அவங்களா சில பேரை பார்ப்பாங்க. யாரு நல்ல கவிதை பாரதி, அவரை கூப்பிட்டு நீ எழுதுவாங்க. நம்மள மாதிரி 6 வேணாலும் எழுதலாம், வசனமாக எழுதலாம், கவிதை மாதிரியும் எழுதலாம், கவிதையும் எழுதலாம் அப்படிங்கிற பேச்செல்லாம் கிடையாது. அவங்களாம் ஆளை பார்ப்பாங்க. நீங்க கவிதை எழுதுங்க, நீங்க எழுதுங்க. கவிதை எப்படி தெரியுமா? சந்தத்தில் இருக்கணும். பாட்டு 100 ஸ்டான்ஸா இருக்கும். 100 ஸ்டான்ஸ், 100 பேரா. 3 பேரை கூப்பிட்டாங்க. நீங்க 3 பேரும் கவிதை எழுதணும். முதல்ல உள்ள ஆளு அவரு மாதவையான்னு பேரு, பெரிய நாவலாசிரியர். ஞாபகம் வருதம்மா? மாதவையா. அவரு 100 ஸ்டான்ஸா எழுதிட்டார். 2வது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அவரும் 100 எழுதல, கம்மியா எழுதிட்டார். 3வது ஒருத்தர் 17 18 தான் எழுதினார். ஆனா 3லையும் அற்புதம் இந்த 3வது தான். அதெல்லாம் அவ்வளவு நல்லா இல்ல. ஆனா 100 நம்பர். எங்க நம்ம குடியரசு நாடுகள்ல நம்பர் தானே முக்கியம். முட்டா பையன் 100 பேர் ஓட்டு போட்டா அறிவாளி 90 பேர் போட்டு அடிபட்டு போயிட்டு நம்பர் தானே முக்கியம். 100 பாட்டு இருந்ததுனால மாதவையாவுக்கு முதல் பரிசு கொடுத்தாச்சு. 2வது பரிசு கவிமணிக்கு. அவங்க 2 பரிசு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. 3வது பரிசு இல்லை. ஆனா 3வது பரிசுக்கு உரிய கவிதை 17 பாட்டு. கண்ணுல ஒத்திக்கலாம் அப்படி பாட்டு. பல பேர் கேட்டாங்க, முடியாது, அவர் 100 எழுதலே. இந்த 3வது யாரு தெரியுமா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.
செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயிது தாதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறப்பிது மூச்சினிலே காவிரி தென்பண்ணை பாராது தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நெறி என மேவிய ஆறு பரவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. 17 ஸ்டான்ஸாவோ என்னவோ கிட்டத்தட்ட 10-11 வச்சுங்களேன். கம்மியா பாடிவிட்டானா பரிசு இல்லை. மாதவையா பாடின பாட்டு காணாம போயிடுச்சு, கவிமணி பாடின பாட்டு காணாம போயிடுச்சு. தேர்ட் பரிசுன்னு சொல்லி பரிசு கொடுக்காம விட்டாங்களே, அந்த பாட்டு இன்னைக்கு நிற்கிது. என்ன பாட்டு சொன்னேன்? காவிரி தென்பண்ணை. அது ஏற்க இந்த வரிசை போட்டாரு யோசிங்க. முதல்ல காவிரியாம், அப்புறம் தென்பண்ணையாம், அப்புறம் பாலாறு, அப்புறம் தமிழ் கண்டதோர் வைகை. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நதி. 5 பொருளதான் தாமிரபரணி. வைகை எப்படியா? தமிழ் கண்டதோர் வைகையா. என்ன அர்த்தம்? ஞானசம்பந்த சுவாமி ஏட்ட போட்ட உடனே வைகை ஆத்துக்கு ஆகா இது ஞானசம்பந்தர் ஏடு, நம்ம இதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்த்து போறதுக்கு இடம் கொடுத்ததில்ல. அதனாலே தமிழ் கண்டதோர் வைகை. காவிரிக்கு கிடையாது மரியாதை. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருளை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி. திருமேனியா? கடவுளுக்கு தாரியா திருமேனிப்பா? இவர் தமிழ்நாட்டுக்கு திருமேனின்னு பேரு வச்சாரு. கடவுள் திருமேனின்னு தானே சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கா திருமேனி? முதல்ல திருமேனின்னு பேர் வச்சு தமிழ்நாட்டை அழைச்சவர் பாரதி. ஆமா, ஏன் இந்த வரிசை போட்டாரு? தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நதிகளில் மிக நீளமானது காவிரி. அதை விட கொஞ்சம் நீளம் குறைச்சல் தென்பண்ணை, அதை விட குறைச்சல் பாலாறு, அதை விட குறைச்சல் வைகை, அதை விட குறைச்சல் பொருளை. நீளத்தை அளந்து அந்த வரிசையில பாட்டு போட்டு சந்தத்தோட பாடினானே, யாரு இப்படி செஞ்சா? எனக்கு ஆச்சரியம். போற கணக்கு பார்த்தேன், பூகோள புத்தகத்தை எடுத்தேன், கரெக்டா போட்டிருக்கேன். காவேரி இவ்வளவு நீளம், காவேரிக்கு அடுத்தாப்புல தென்பண்ணை, அப்புறம் பாலாறு, அப்புறம் வைகை, கடைசி தாமிரபரணி. பாரதி பாட்டு. எந்த ஊர்? திருநெல்வேலி. ஆனா பாரதியார்கிட்ட போய், சார் நீங்க திருநெல்வேலிக்கு போனீங்களான்னு கேட்டார். போனேன். அந்த அநியாயத்தை ஏன் கேட்கிறேன்? சின்ன வயசு அவங்க அப்பா பாரதியை கூப்பிட்டு நீ இங்கிலீஷ் படிக்கணும் தான். ஊபே சாமிநாதையர்கிட்ட சொன்ன மாதிரி சாமிநாதையர்கிட்ட அவங்க அப்பா கூப்பிட்டு, சாமிநாதா நீ சமஸ்கிருதம் படிக்கிறியா இங்கிலீஷ் படிக்கிறியா? ஒரு முடிவு பார்த்தாரு. சமஸ்கிருதம் படிச்சா அந்த உலகத்துல நல்லா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சா இந்த உலகத்துல நல்லா இருக்கலாம். நீ என்ன படிக்கிற? அப்பா நான் தமிழ் படிக்கிறேன். என்னடா இது? அப்பா சமஸ்கிருதம் படிச்சா அங்கே நல்லா இருக்கலாம், இங்கிலீஷ் படிச்சா இங்க நல்லா இருக்கலாம், தமிழ் படிச்சா அங்கேயும் இங்கேயும் நல்லா இருக்கலாம். இன்னைக்கு சாமிநாதையர் கும்பிடுறவா தெரியாது. ஆனா கடைசி வரைக்கும் சோறுக்கு கட்டப்பட்டார். நம்ம சோறு போடாம வச்சிருந்து இறந்ததுக்கு அப்புறம் மணிமண்டபம் கட்டணும். அது பாரதியா இருந்தா என்ன, வஉசியா இருந்தா என்ன, சாமிநாதையரா இருந்தா என்ன? எந்த ஊர்? திருநெல்வேலி. பாரதியார திருநெல்வேலிக்கு படிக்க ஆரம்பிச்சாரு அந்த அப்பா. இந்த அப்பா பேரு தெரியுமா? சின்னசாமி ஐயர். அம்மா பேரு லட்சுமி அம்மாள். அனுப்பிச்சாங்க. போர் இங்கிலீஷ் 6 மாசமும் 1 வருஷமும் 1000 ரூபாய் கொடுத்தாரு அந்த பாப்பன். அம்மா 1900 ஒட்டி அதுக்கு முன்னால 1000 ரூபாய்னா எவ்வளவு பெரிய தொகை? 1000 ரூபாய் கிட்டத்தட்ட 100 பவுன் வாங்கலாம். அம்மாடி இன்னைக்கு 100 பவுன் 1 கோடி ரூபாய். அப்படி கணக்கு பார்த்தா நமக்கு தெரியும். 1000 ரூபாய் கொடுத்தாரு. இவர் போய் படிச்சாரா? நான் படிக்க மாட்டேன் அப்பான்னு ஓடி அறிவிட்டார். போகல.
ஏன்னு கேட்டாங்க. அங்க யாரு படிப்பா? படிக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுக்காம அவன் எதையோ சொல்லி கொடுத்துட்டான். கம்பன் என்றொரு வானிடம் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைத்ததும், ஒன்பது வானத்து கோளையின் வீணையும், ஓர் கடந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பருந்திரனோடு வாணினி ஞான மீதில் இலக்கணன் கண்டதும், இம்பர் வாழ்வின் உண்மை கண்டு வாழ்வின் இயல்புணர்த்திய சங்கரன் ஏற்றமும், சேரன் தம்பி சிறப்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும், பாரில் நந்திசை சோழ பாண்டியர் பாரடித்ததும், புவித்ததம் காத்ததும், வீரர் வாழ்த்த இடேற்றதம் தீய போல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும். சிவாஜின்னா அந்த மகாராஷ்டிர சிவாஜி. நீங்க படிக்க செவாலிய சிவாஜி. அன்னையாவும் அறிந்திலர் பாரதம் தாங்கிலம் பயில் பள்ளி போகிறார். நெல்லையூர் சென்று அவ்வூனர் கலைத்திறன். நெல்லையூர்னா எந்த ஊரு? திருநெல்வேலி. அங்க போனேன், படிச்சேன். இதெல்லாம் ஒண்ணு கூட சொல்லி கொடுக்கல. கம்பனை பத்தி சொல்லி கொடுத்தாங்களா? கிடையாது. காளிதாசனை பத்தி சொல்லி கொடுத்தாங்களா? கிடையாது. வாணினி வடமொழி இலக்கணம் சொல்லி கொடுக்கல. பாஸ்கரன் வானசாஸ்திரம் சொல்லி கொடுக்கல. ஆதிசங்கரர் சொல்லி கொடுக்கல. சேரன் தம்பி இளங்கோ சிலம்பை இசைத்தானே சொல்லி கொடுக்கல. வள்ளுவர் திருவள்ளுவம் எழுதுகிறாரே அதை சொல்லி கொடுக்கல. சோழ பாண்டியர்கள் வாழ்ந்தார்களே அதை சொல்லி கொடுக்கல. மகாராஷ்டிர சிவாஜி வெற்றி கண்டானே அதை சொல்லி கொடுக்கல. சி இந்த கோயில், இந்த பள்ளிக்கூடம் எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை கோயில் மாதிரி பள்ளிக்கூடம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்துவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். இது எனக்கு வேண்டாம். என்ன ஆச்சு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு 1000 ரூபாய் செலவு, எனக்கு 10,000 தீமை செல்லுச்சு. நான் போய் சொல்றேனா? சத்தியம். 40,000 கோயில்ல சத்தியம் பண்றேன். செலவு தந்தைக்கு 1000 சென்றது. 1000 எவ்வளவுமா? 1000 ரூபாய் செலவு. தந்தைக்கு 1000 சென்றது. தீது எனக்கு 10,000 சேர்ந்தன. எனக்கு தீமை 10,000 சேர்ந்து நலம் ஓர் எழுத்துணையின் கண்டிலே இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன். 40,000 கோயில்ல சத்தியம் பண்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 40,000 கோயில் இருக்கு. எல்லாம் உப்பேறி போய் கிடக்கு. அவன் பாரதி அன்னைக்கே சொன்னான் 40,000 கோயில்ல சத்தியம் பண்றேன். நெல்லைக்குள்ளே பாரதியினுடைய அனுபவம். திருநெல்வேலி. இன்னொன்னு சொல்லணுமே, மறக்க முடியாத செய்தி. திருநெல்வேலிக்கு பக்கத்துல ஒரு அற்புதமான திருத்தலம். அதையெல்லாம் கும்பிடாம நாம போறதில்லை. போனா பெரும்பகுதி உள்ள போயிருவேன். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு புளிய மரம், புளிய மரத்தை அத்தனை பேரும் கும்பிடுறாங்க. புளிய மரத்து பொந்து, புளி உறங்கா புளி. என்ன இந்த பொந்துல என்னங்க இருக்கு? புளிய மரத்து பொந்து. ஆழ்வார் திருநகரி. ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துல ஆழ்வார் திருநகரி. மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர். அவரு நாராயணமூர்த்திய பார்க்கணும் அப்படின்னு நார்த் இந்தியாவுக்கு போனார். வட இந்தியா. நம்ம ஊர்ல இருந்து நடந்து 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 பத்ரிநாத் போயிட்டாரு. கேதார்நாத் அது தாண்டினா பத்ரி. கேதாருக்கு குதிரையில போகணும், இல்ல ஜோலியில போகணும். 15 கிலோமீட்டர் நடக்கிறது கஷ்டம், மலை. பத்ரிநாத் கார்ல போய் இறங்கலாம். எப்பவுமே பெருமாள் கொஞ்சம் வசதியாக சிவபெருமான் இந்த பாடல் தான் பொறுத்துவார். 15 கிலோமீட்டர் நடடான்னா அது கேதார்நாத் சிவபெருமான் அர்த்தம். கடைசி வரைக்கும் போய் இறங்கலாம். எந்த ஊர்? பத்ரிநாத். இவர் பத்ரிநாத்துக்கு போனாரா? சாமி முழுக்க சால கிராமம். சால கிராமத்தான். நான் முத பத்ரிநாத்துக்கு போனேன். 2 தடவை போயிருக்கேன். முதல் முறை 2005 போனேன். 20 வருஷம் ஆச்சு. அந்த அனுபவம் இன்னைக்கு மறக்க முடியாது. நாங்க ஒரு 15 பேர் கிளம்பி போயிட்டோம். பத்ரிநாத்துக்கு போய் அங்க ஒரு ரூம் போட்டுட்டோம். அங்க வெந்நீர் ஊத்து. அழகுநந்தான் இவர் வெந்நீர் ஊத்துல குளிச்சான். உள்ள கோயிலுக்குள்ள போறோம்.
1200 ரூபாய் கொடுத்தா 4 பேர் உள்ள போய் பார்க்கலாம். 1200 ரூபாய் கட்டி 4 பேருக்கு நாங்க எல்லாரும் உள்ள போகணும். போனா நீங்களை வெளியிலே நிறுத்தி விட்டாங்க. வெளியில நிறுத்தி விட்டாங்க. கோவிலுக்கு வெளியில நாங்க பாட்டுக்கு நிக்கிறோம். எல்லாரையும் உள்ளவர்கள் பெருமாளே இணையாப்படி பண்ணிட்டே இங்க உட்கார்ந்து தெரிஞ்ச பாட்டெல்லாம் படிச்சு பார்க்கிறேன். பாடினேன் வாடி மயங்கினேன் மனத்தால் பெருந்துயரிடும் மயில் புகுந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணா 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 நரசக்கரா சரசக்கரா நாராயணா நாராயணா அத்தனை பேரும் பாடிக்கிட்டு இருக்க. ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா. இன்னைங்களை உள்ள விட மாட்டேங்கிறப்பா. ஓம் நமோ நாராயணா. 3/4 மணி நேரம் முடிஞ்சுதா? உள்ள இருந்தவன் தான் வெளியில வந்துட்டேன். வாட்ச்மேன் வந்தான். நாங்க 20 பேர் எல்லாம் டிக்கெட் வாங்கி நிற்கிறோம். உள்ள போட்டேன். அப்பாடா உள்ள விட்டுட்டேன். உள்ள போனமா 20 பேரும் கதவை சேர்த்துட்டேன். உட்கார்ந்துட்டேன். என்னடான்னு பார்க்கிறோம். சகசர் நாம அர்ச்சனை நடக்குது. எங்களை உட்கார்ந்துட்டேன். எப்படி இருக்கு? சகசர் நாம அர்ச்சனைமா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல. வேகமா சொன்னா கூட 1/2 மணி நேரம் போயிடும். சந்தோஷமா இருக்கு. பெருமான் நாராயண மூர்த்தி அந்த மரம் பத்திரி இழந்த மரம் மகாலட்சுமி சாலக்கிராம மூர்த்தி சந்தோஷமா இருக்கு. பார்த்து கும்பிட்டார். பெருமாள் பார்க்கிறாரு. முட்டா பையனை கொஞ்சம் உன்னை லேட் பண்ணனா நல்லதுக்கு தாண்டா. தாமதமா நிக்க வச்சா அப்பவே வந்தா சீக்கிரம் போகணும். இப்ப பாத்தியா உட்கார்ந்து இருக்கிறேன். மறக்க முடியாது. அந்த இடத்துக்கு போனார் மதுரை கவி ஆழ்வார். யாரை பார்க்கணும்? பெருமாளை பார்க்கணும். அங்க இருந்த அசரீரி வாக்கு. மேல ஒரு ஜோதி தெரியுதா? ஆமா தெரியுது. அந்த ஜோதி எங்க போகுதோ அங்க போ. அங்கதான் உனக்கு பெருமாளை காட்டக்கூடிய குருநாதர் காட்சி கிடைக்கும். ஓ மேல பார்க்கிறாரு. ஒரு தீபம் தெரியும். தீபம் போயிட்டே இருக்கா. இவர் நடந்து வர எங்க? தென்னிந்தியாவில் கேதார்நாத் எங்க, பத்ரிநாத் எங்க? நட நட நட. தென்னாளுடைய சிவனே போற்றி. இங்க வந்துட்டாரா? ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்தாச்சு. தாமிரபரணிக்கு வந்தாச்சு. திருநெல்வேலியை தாண்டியாச்சு. போய் பார்த்தா ஆழ்வார் திருநகரி அப்படின்னு ஒரு ஊரு. அங்கே ஒரு புளிய மரத்துல பொந்து அந்த ஜோதி இங்க வந்து புளிய மரத்து பொந்துக்குள்ள போயிடுச்சு. மதுரை கவி ஆழ்வார் இங்க வந்து பார்க்கிறார். இந்த பொந்துக்குள்ளதானே ஜோதி போனிச்சு. பொந்துக்குள்ள ஒரு குழந்தை படுத்து, சின்ன குழந்தை புரியுமாங்கிறார். இந்த குழந்தை கண்ணை மூடிக்கிட்டு படுத்து கிடக்கு. உயிர் இருக்கா இல்லையா? ஒரு கண்ணை தூக்கி இப்படி போட்டார். குழந்தை முடிச்சு பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்டார். யாரு? மதுரை கவி ஆழ்வார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? இந்த மாதிரி புரியுதா? புரியுது ஐயா. 8 வரைக்கும் ஒழுங்கத்தானே பேசுறீங்க. இப்போ புரியுதையே. இந்த உடம்புல செத்தது. ஆமா, உயிரை பொறுத்துட்டா உடம்பு செத்தது தானே. சிறியது உயிர். இந்த உயிர் எவ்வளவு சிறியது தெரியுமா? மாட்டு ரோமம் இருக்குல்ல, அதை நேர வச்சு குறுக்கல வெட்டணுமா? நேர வச்சு சின்ன நேர மாட்டு ரோமத்தை குறுக்கல வெட்டினா 1,00,000ல் 1 பங்கு அதான் உயிரான். ஐயோப்பா, இந்த உயிர் தான் இந்த பாடுபட்டு. யார் சொல்றா? திருமூலர் திருமந்திரம். உயிர் அவ்வளவுதானா? பார்க்க முடியுமா? எங்க மாட்டு ரோமத்துல 1/1 lakh கற்பனை கூட பண்ண முடியாது. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? இந்த உடம்புல சின்ன உயிர் புகுந்தால் அந்த உயிர்
என்னத்தை செஞ்சுக்கிட்டு எங்க கிடக்கிறோம்? குழந்தை முடிச்சு பார்த்தது, அத்தை தின்று அங்கே கிடக்கும். என்னடா இது? அத்தை தின்று அங்கே கிடக்கும். புரியலையா? இந்த உடம்புக்குள்ள உயிர் புகுந்தால் உயிர் என்ன செய்யும்? உடம்புக்குரிய இன்பங்களை அனுபவிச்சு விட்டு உடம்புக்குள்ளேயே கிடைக்கும். நாய் வயிற்றில இருக்கிற நாயுடைய உயிர் என்ன செய்யணும்? நாய் அனுபவிக்கிற இன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு நாய்க்குள்ள கிடைக்கும். யானைக்கு உடம்புல உள்ள உயிர் என்ன செய்யும்? யானை அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுக்கிட்டு யானை உடம்புக்குள்ள கிடைக்கும். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அத்தை தின்று அங்கே கிடக்கும். காலில் விழுந்துட்டார். உள்ளே இருந்த குழந்தைக்கு பேர் தெரியுமா? நம்மாழ்வார். நம்மாழ்வார். மற்றவங்கெல்லாம் நம்மாழ்வார் இந்த பணி இருக்கு. இவர் நம்மாழ்வார். பெருமாளுக்கு 4 அவதாரம். அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர். அரசரா வந்தது ராமச்சந்திரன் மூர்த்தி ராமன். அந்தணரா வந்தது பரசுராமன். அரசர் அந்தணன். வணிகரா வந்தது கிருஷ்ண பரமாத்மா. ஆமா, என்ன விற்கிறாங்க? வெண்ணெய், நெய், பால், தயிர் தானே விற்கிறாங்க வணிகர். வேளாளர் நம்மாழ்வார். பெருமாளுடைய அம்சம் நம்மாழ்வார். அத்தனை ஆழ்வார்களும் உடம்பு நம்மாழ்வார் தான் உயிர் என்று பேசுகிறார்கள். ஒரு கோயிலுக்கு போனா எதிர்த்தாப்புல நம்மாழ்வார் இருப்பார். அவரை கும்பிட்டுத்தான் மற்றவங்களை கும்பிடும். உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி தொடுகடல் மனனே. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் 10,000 பாட்டு பாடினாராம். ஸ்ரீரங்கத்துக்கு போனாராம். பெருமானை பார்த்தாராம். சாமி, இந்த 10,000 பாட்டை அரங்கேற்ற நினைக்கிறேன், இந்த ஆளுக விட மாட்டேங்கிறாங்களே, நான் எங்க அரங்கேற்றம் பண்ணேன்? அவரு பார்த்தாராம். நம் சடகோபனை பாடினாயோ? நம்ம சடகோபனை பாடினாயா? பாடல, சடகோபனை பாடு. யாரு சடகோபன்? நம்மாழ்வாருக்கு பேரு சடகோபன். நம்மாழ்வாருக்கு பேரு காரிமாறன். சடகோபன், காரிமாறன், பகுலாபரணம், இவ்வளவு நம்மாழ்வாருக்கு பேரு. ராமானுஜர் ஒரு முறை காவேரி ஆற்றின் கரையில போனார். ஒரு மன்னா ஒருத்தன் வந்து இவர் காலில் விழுந்துட்டான். ஆசீர்வாதம் பண்ணினார். மன்னானுக்கு 3 வயதுகள். 3 பேரையும் கூப்பிட்டான். காரிமாறா, பகுலாபரணா, சடகோபா, வாருங்கள். இவருக்கு கைகாலெல்லாம் ஆடிப்போச்சு. என்னடா ஒரு பண்ண 3 பிள்ளைக்கும் நம்மாழ்வார் பேரை வச்சு கூப்பிடுறேன். சடகோபா, காரிமாறா, பகுலாபரணா, 3 பையனும் வந்து ராமானுஜர் காலில் விழுந்துட்டாங்க. ராமானுஜர் சொன்னாராம், கெட்டேனே கெட்டேனே, காவி உடுத்தி கெட்டேனே. நான் சன்னியாசியா போய் கெட்டிருந்த போயிட்டேன். பேசாம என் மனைவி தஞ்சமாம்பாள் அவளோட குடும்பம் நடத்தி 3 ஆண் குழந்தைகளை பெற்று அதுகளுக்கு எல்லாம் காரிமாறன், பகுலாபரணன், சடகோபன் அப்படின்னு பேர் வச்சிருந்தா நானும் வைகுண்டம் போயிருக்கலாமே. இந்த காவிய கட்டி கெட்டில்ல போயிட்டேனே, கெட்டேனே கெட்டேனே, காவி உடுத்தி கெட்டேனே. யாரு? ராமானுஜர். அந்த நம்மாழ்வார் எந்த பக்கம்? தாமிரபரணி. தாமிரபரணி கிட்ட போங்க, எத்தனை கோயில் இருந்துருக்கீங்க. அற்புதமான கோயில். தென்கரையில நம்மாழ்வார்னா அந்த பக்கம் வடகரையிலே நெல்லையப்பர். நான் இப்பதான் நெல்லையப்பட்டவர்களே. இது வரைக்கும் தாமிரபரணியும் திருநெல்வேலி தான். இன்னும் கூட பாக்கி இருக்கு. திருநெல்வேலி சீமைக்கு புகழ் என்ன தெரியுமா? திருநெல்வேலி சொன்னாலே யாரும் ஞாபகம் வரும்? வாவு சிதம்பரம் பிள்ளை. அங்கதான் இருந்தார். பழைய காலம் தூத்துக்குடியில எல்லாம் சேர்த்து நெல்லை மாவட்டம் தான். பின்னாலதான் அதெல்லாம் பிரிச்சாங்க. நெல்லை மாவட்டம். கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை. இருந்த சொத்தை எல்லாம் விற்று கப்பல் வாங்கி
இவரை கொண்டு போய் ஜெயில போட்டு செக்கெடுக்க வச்சு வெளியில வந்தா எல்லாரும் மறந்துட்டாங்க. செக்கெடுத்த புண்ணியமான அத்தனை பேரும் மறந்துட்டாங்க. ஜெயில இருந்து வெளியில வர்ற பொழுது வரவேற்கிறதுக்கு 2 பேர் போனாங்க. சுப்பிரமணிய சிவா இன்னும் பாரதியார் 2 பேரை தவிர வேற ஆளே கிடையாது. கம்பலோட்டிய தமிழன் அவர் செக்கெடுத்தார்ல, அந்த பாரதியார் பாடுவார். மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ. மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடக்கிறார்கள், நூலோர்கள். சிவஞான போதத்துக்கு உரை எழுதியவர் வாவு சிதம்பரனார். என்கிட்ட இருக்கிற புத்தகம். சிவஞான போதத்துக்கு உரை எழுதியவர். நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ. அதுதான் எந்த ஊர்? திருநெல்வேலி. வீரபாண்டிய கட்டபொம்மன் திருநெல்வேலி. அவன் காலையில டிபன் சாப்பிடுவான். எப்படி தெரியுமில்ல? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூஜை முடிப்பானா, பூஜை முடிச்சு பேசாம உட்கார்ந்து இருப்பான். திருச்செந்தூர் கோயில்ல காலசந்தி ஆத்மா மணி அடிப்பாங்க. அது கேட்குமா? அங்க ஒரு தேவரா மண்டபம் வச்சிருக்கேன், அந்த ஆளுக்கு கேட்கும். அவர் மணி அடிப்பாரு. அடுத்த மண்டபம் அங்க இருந்து எல்லாம் ஒவ்வொன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மணிச்சத்தம் கேட்கிற தூரம் அவன் அடிப்பான். இப்படி வரிசைக்கு அடிச்சு பாஞ்சாலம் குறிச்சி இங்கே இருக்கிறவன் மணி அடிப்பானா? ஓ, முருகன் பெருமானுக்கு காலசந்தி ஆகிவிட்டது. அப்புறம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தெலுங்கு மன்னன் அப்புறம்தான் சாப்பிடுவான். அவன் பூஜை பண்ண மூர்த்தி எங்கே இருக்கு? திருச்செந்தூர்ல இருக்கு. பல பேரை பார்க்கிறதே இல்லை, தூசி அடக்கி போய் கிடக்கு. திருச்செந்தூரிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் வழிபட்ட மூர்த்தி. வாவேசு ஐயர் பொண்ணை கூட்டிட்டு போற வரகனேரி சுப்பிரமணிய ஐயர் கம்பனுடைய பரம பக்தர் தன் பொண்ணை கூட்டிக்கிட்டு திருநெல்வேலிக்கு போற. பாபநாசம் போற. மேலே அகஸ்திய தீர்த்தம், வான தீர்த்தம். அகஸ்திய தீர்த்தத்துக்கு போறார். பொண்ணை கூட்டிக்கிட்டு ஏறுறார். குளிக்கணும் தீர்த்தத்துல. கையில ஒரு டப்பா. டப்பாவில என்ன இருக்கு? ஜபமான விபூதி பை ஒரு துண்டு கையில இருக்கு. குளிக்க போறேன், இந்த கையில வச்சிருக்கப்படாது, யார்கிட்ட கொடுக்கலாம்? ஓரத்துல ஒரு பையன், ஒரு 20 வயசு பிள்ளை கம்பீரமா நிற்கிறான். தம்பி இங்க வா, இத வச்சுக்கோ, பத்திரம். வச்சுக்கிட்டான். இவர் மேல ஏறினாரு. பொண்ணை கூட்டிக்கிட்டு பான தீர்த்தம் பொண்ணு வலிக்கு விழுந்துருச்சு. பொண்ணை தூக்குறேன்னு போனாரு, இவரு விழுந்தாரு, விழுந்து போச்சு. ஐயரை கொடுத்தாங்க. பான தீர்த்தத்துல 2 கதையும் முடியும். இந்த ஒரு பையன் வாங்கினானா இல்லையா? எதை? அந்த கையில இருந்த அந்த டப்பா ருத்ராட்சம் எல்லாம் அந்த பையன் அதை வாங்கிக்கிட்டு வந்தான். அவன் சன்னியாசி ஆயிட்டான். இந்த பையன் யாருன்னு தெரியுமா? திருப்பராய்த்துறையிலே ராமகிருஷ்ண இயக்கத்தை உருவாக்கிய சுவாமி சித்பவானந்தா. சி சுப்பிரமணியம்னு இந்தியாவில் ஒரு பெரிய கல்வி மந்திரி, நிதி மந்திரி, CS கவுண்டர். சி சுப்பிரமணியம், சி சுப்பிரமணியத்தினுடைய அண்ணன் புள்ளதான், இப்ப மன்னிக்கணும், சி சுப்பிரமணியத்தினுடைய சித்தப்பா தான் சித்பவானந்தா. எல்லாம் சந்நியாசம். எங்க? அப்பொழுதுக்கு அஸ்திவாரம் திருநெல்வேலி. வாஞ்சிநாதன் திருநெல்வேலி. போதும், நம்ம இப்போ வேகமா கோயிலுக்குள்ள போயிருக்கோம். நெல்லை சீமைக்கு அவ்வளவு செய்தி இருக்கு. திருநெல்வேலிக்காரங்க அப்படி காலை தூக்கி விட்டுக்கிறான். நம்ம ஆக்கி வரதராஜ்யம் வரல, வந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. 5 சபைகள், 5 சபை. முதல் சபை திருவாரங்கால், மெட்ராஸ் பக்கம் ஊர்த்துவ தாண்டவ நடராஜா. அதுக்கு பேரு ரத்தின சபை. ரத்தினம் விலை மதிக்க முடியாது, மனுஷனால அதை வாங்க முடியல.
கடவுள் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தார். சிதம்பரம் பொன்னம்பலம் தங்கம், தங்கத்தையும் வாங்க முடியல. கடவுள் இன்னும் இறங்கினார். மதுரை ரஜத சபை வெள்ளி, வெள்ளியம்பலம் மனுஷனால வெள்ளியவும் வாங்க முடியல. இன்னைக்கு வெள்ளி கிலோ 2,22,000 ரூபாய். 1 கிலோ வெள்ளி 2,22,000 ரூபாய். மனுஷன் அப்பவும் வெள்ளியை வாங்க முடியல. கடவுள் இன்னும் இறங்கினார். தாமிர சபை திருநெல்வேலி, தாமிரத்தையும் வாங்க முடியல. கடவுள் இன்னும் இறங்கினார். துணி சித்திர சபை திருக்குற்றாலம், துணியை வாங்க முடியுமில்ல. வேட்டி கட்டுற, சட்டை போடுற, துணியில வச்சுக்கோ. கடவுள் இறங்கி வந்தார். ஆண்டவனுக்கு எத்தனை தொழில்? 5 தொழில். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். ஆக்கல் திருநெல்வேலி, நெல்வேலி, நெல்லு வேணுமல்ல சாப்பிடுறதுக்கு ஆட்கள். காத்தல் சிதம்பரம் பொன்னம்பலம், ஆக்கல் காத்தல். அடித்தல் குற்றாலம். சாகுற போது யார் காப்பாத்துவா? உற்றாரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனந்தால் நமக்குற்றார் யாருடரோ. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. ஆக்கல் திருநெல்வேலி, காத்தல் சிதம்பரம், அடித்தல் குற்றாலம், மறைத்தல் காரைக்கால் அம்மையார் இருக்கக்கூடிய திருத்தலம். நடராஜமூர்த்தி ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தியாக இருக்கக்கூடிய திருத்தலம் திருவாலங்காடு. ஏன் சார் மறைத்தலுக்கு அதை போட்டிருக்க அப்படிங்கிறீங்களா? திருவாலங்காடு போயிருக்கீங்களா? இனிமே போனா நான் சொன்னதை கொஞ்சம் கேளுங்க. நடராஜாவை பார்க்கிறீங்க, கீழே யார் இருக்கா? காரைக்கால் அம்மையார் பார்க்கிறீங்க. நடராஜாவுக்கு பின்பக்கம் ஒரு அறை, 4 பக்கமும் சுவர் வச்சு அமைச்சிருக்கு. சார் 4 பக்கமும் சுவர் வச்சா அறைக்குள்ள எப்படி போறது? கதவு கிடையாது, 4 பக்கம் சுவர். அதுக்கு முன்னாலதான் நடராஜா. நீங்க நடந்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா இந்த பக்கம் இந்த ஏரியா சும்மா கிடக்கு, 4 பக்கம் அடைச்சிருக்கு, முன்னால நடராஜா. இந்த அர்ச்சகரை கேட்டேன், சாமி என்ன அடைச்சிருக்கு? அதுக்குள்ள நடராஜ பெருமானுடைய தாண்டவம் நடக்கிறது. காரைக்கால் அம்மையார் பாட, அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். ராத்திரிக்கு காது வச்சு கேட்டா நன்மை செய் கேட்கும். பொய்நச்சல் ரகசியம் மறைத்தல், அதுதான் மறைத்தல். அருளல் மதுரை மீனாட்சி. புரியுதா? 5 திருத்தலங்கள். தாமிரபரணி கரையிலே உள்ள திருநெல்வேலி தாமிர சபை ஒன்று சொல்றேன். திருநெல்வேலிக்கு முன்னால ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னால இடது பக்கம் போனா செப்பறைன்னு ஒரு ஊர் இருக்கு. அற்புதமான நடராஜா, செம்புலைய சபை, அதுதான் தாமிர சபைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அங்கே ஒவ்வொரு மார்கழி மாசம் ஒவ்வொரு திருவாதிரைக்கும் அற்புதமான வழிபாடு நடக்கும். செப்பறைன்னு பேர். விக்கிரகம் தான், முகம் அவ்வளவு அழகா. நடராஜா நம்மளை பார்த்து சிரிக்கிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிக்கும். வேதபட்டர்னு ஒருத்தர் அந்தனர் சிவபெருமானுக்கு சாப்பாடு தயார் பண்றதுக்கு நெல்லு வச்சிருந்தார். ஒரு முறை இந்த நெல்லு கொட்டி கிடந்தது. யாருக்காக? கடவுளுக்காக, நைவேத்தியத்துக்கு கொட்டி கிடந்தது. அதாவது நெல்லு கொஞ்சம் தண்ணியா போச்சு, காய போட்டிருந்தாரு. அப்படின்னு செய்ய காய போட்டிருக்காரு. அன்னைக்கு பார்த்து மழை பெய்யும். என்னங்க காய போட்ட நெல்லு மழை பெஞ்சா என்ன ஆகும்? பெருமானே நாராம். சிவபெருமான் என்ன பண்ணார்? வேலி போட்டு காப்பாற்றிட்டார். நெல்லு அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் போகாம இதுக்கு மேல கூரை போட்டு வேலி போட்டு காப்பாற்றினார். அதனாலே சிவபெருமானுக்கு நெல் வேலி அப்பர் பேர். நெல் புரியுதாமா? நெல் வேலி
நெல்வேலி அப்பர். இன்னொருத்தர் முழுதும் கண்ட ராம கோனார். முழுதும் கண்ட ராம கோனார். தினம் கோயிலுக்கு போவார், சிவபெருமானை கும்பிடுவார். என்ன பண்ணுவாரு? தோல்ல பார்க்குடம் தூக்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவார். போற வழியில, அந்த காலம் போற வழியில மூங்கில் தட்டி கூட கீழே விழுகும், கொஞ்சம் பால் கீழே கொட்டி மிச்சத்தை எடுத்துட்டு போவார். ஒவ்வொரு நாளும் இப்படியே, என்னடா இந்த மூங்கில் என்னமோ பண்ணுதே, எடுத்து கீழே பார்த்தா உள்ள வெட்டி பார்த்தாலும் சிவலிங்கம் வெற்றி கொண்டிருக்கு. இவர் வெட்டினதுல இன்னைக்கும் நெல்லையப்பருக்கு மேல வெட்டு காயவனுக்கு. அங்கே மரம் என்ன தெரியுமா? கடவுச்சம் மூங்கில் மரம். அதனால அவருக்கு என்ன பேரு? வேயிந்திரமுத்தர், வேணுவனநாதர், நெல்லையப்பர், சாலிவாடீஸ்வரர், சுயம்பு மூர்த்தி. நெல்லையப்பர் சிவலிங்கம். சிவலிங்கத்துக்கு இடது பக்கம் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். இந்த படுத்திருக்காருல பெருமாள், இந்த வலது கையை நீட்டி இருக்காரு. வலது கைக்கு கீழே பெரிய சிவலிங்கம் இருக்கு, அதை புடிச்சுக்கிட்டே தூங்குறார். போய் பாருங்க, பக்கத்துல போய் பார்க்கணும். அர்ச்சகர்கிட்ட கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து போனா போதும். பாவம், அவருக்கெல்லாம் வசதியே கிடையாது. பெரிய கோயில்கள்ல நல்ல வருமானம் கிடைக்குது, சாதாரண கோயில்கள்ல பரிதாபமா இருக்குது. திருநெல்வேலியில யாரும் அவ்வளவு காசு போடுறதில்லை. அது மதுரைக்கு வாங்க எல்லாம் 500 ரூபாய் தான் போடுறாங்க. அந்த காலம் போய் பாருங்க, கையை அப்படி வச்சிருப்பார் பெருமாள். பெருமாள் சந்நிதி, அதுக்கு அடுத்தாப்புல சிவபெருமானுடைய சந்நிதி. வேணுவனம், நெல்வேலி, நெல்லூர் எல்லாம் இருக்கு. கல்வெட்டில கீழ்வேம்பு நாட்டி குலசேகர சதுர்வேத மங்களம், 4 வேதம் சொல்லக்கூடிய அந்தணர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படின்னு கல்வெட்டில் எழுதி. தீர்த்தம் என்ன? குளம். சிந்து பூந்துரை. அது என்ன சார் சிந்து பூந்துரை? தாமிரபரணி, அதுக்கு பேரு சிந்து பூந்துரை. சம்பந்த சுவாமி போறாரு, சாமியை பார்க்கிறார், அற்புதமா பாடுற. மருந்தவை மந்திர மறுமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. மருந்து அதுதான், மறுமைக்கும் ஒரு வழிகாட்டக்கூடியது. பெருமான் திருநாமம் நினை பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைப்பூர் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. செருந்திங்கிறது ஒரு பூ. இந்த கொன்றை தங்க மலர்மா இருக்கும், அது விழுந்துச்சா இந்த பூ கையில தங்கத்தை எழுதி இருக்காப்புல இருந்துச்சா. திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. இங்க யாராவது திருநெல்வேலிக்காரங்க இருக்காங்களா? பரவாயில்ல, சந்தோஷம். அடுத்த பாட்டை பாருங்க. அக்குலாம் மறையினர் திரையிலாம் முடியினர் அடிகளன்று தக்கனார் வேண்டியை சாடிய சதுரனார் கதிர்கொள் சும்மை புக்கதோர் குறுகினர் வரிதரு வண்டு பண் உலகம் சோலை திக்கலாம் புகழுறும் திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. திருநெல்வேலி எப்படியா? திக்கலாம் புகழ்தரும் திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு பெருமை சம்பந்த சுவாமி பாடுறாரு. திக்கலாம் புகழ் தரும் திருநெல்வேலி. எல்லா திக்களையும் திருநெல்வேலியை புகழ்ந்தார்களாம். எப்ப? 7ஆம் நூற்றாண்டுல. திக்கலாம் புகழும் திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. கோயில் 14 ஏக்கர். நடந்தா கால் ஒழிஞ்சு போயிடும். உள்ளுக்கு எத்தனை மண்டபம் தெரியுமா? ஊஞ்சல் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், ஆயிரக்கால் மண்டபம், வசந்த மண்டபம், சங்கிலி மண்டபம், சோமவார மண்டபம், நவகிரக மண்டபம், மகா மண்டபம். இதுக்குள்ள 3 ஜெப குளம். ஒரு ஊரே இருக்கும் போது 14 ஏக்கர். சுவாமிக்கு 4 ராஜகோபுரம், அம்பாளுக்கு ஒரு ராஜகோபுரம், 5 ராஜகோபுரம். எந்த ஊரு? திருநெல்வேலி. நெல்லையப்பர். கிழக்கு நோக்கிய சந்நிதி சிவபெருமான். காந்திமதி கிழக்கு நோக்கிய சந்நிதி. சந்நிதிக்கு போற பாதையில 2 தூண் இருக்கு. தூணை லேச தட்டுனா மியூசிக் சவுண்ட் வருது. இசை தூண்கள்.
முதல் கோயில்ல இருக்கு எல்லாம் கல்லை வச்சு அடிச்சாங்க. இப்ப அதுக்காக வெட்டி கம்பி போட்டு வச்சுக்கிட்டோம். இப்ப கம்பி அடிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு அற்புதமான தூண்கள், இசை தூண்கள். சிவலிங்கம் மேலே வெட்டுப்பட்ட அடையாளம். அந்த கோவில் அர்ச்சகர் சொல்றாரு, சாமி வளர்ந்துவிட்டே வருது. 20 ஆவுடையார்கள் கீழே இருக்கின்றன. இப்ப நீங்க பார்க்கிறது 21வது ஆவுடையார். ஆவுடைன்னு தெரியுமா? சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கிற பகுதி வளர்ந்து வளர்ந்து புது ஆவுடை வச்சு 20 ஆவுடை வச்சாச்சாம். இப்போ இருக்குது 21வது ஆவுடையார். மிருத்யுஞ்சயமூர்த்தி வருகிறது. ஒரு இஸ்லாமியர் அன்பர் கான் அவருக்கு பேரு. அவரு திருநெல்வேலி கோவிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு சந்தனம் கொடுப்பாரு. இஸ்லாத்துல சந்தனத்துக்கு ரொம்ப மரியாதை. சந்தனம், நல்ல சந்தனம் வாங்கணும்னா இஸ்லாமியர் வீட்டுக்கு தான் போகணும். அவங்க சந்தனம் கூடுன்னு தயார் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? விக்கிரகம் கிடையாது, ஆனா ஒரு பள்ளி வாசல்ல சந்தனத்தை பூசுவாங்க. குடத்துல சந்தனம் வைப்பாங்க. சந்தனம் கூடுன்னு திருவிழா நடத்துவாங்க. ஒருத்தர் அன்வர் கான் பேரு. அவரு சந்தனம் கொடுப்பாரு கோயில். எந்த கோயிலுக்கு? சிவன் கோயிலுக்கு. அவர் மனைவி வைத்து வழி வந்துருச்சு. எங்க வந்தாரு? மசூதிக்கு போகல, நேர சிவபெருமான் வந்துட்டார். சாமி, வீட்டுக்காரருக்கு வைத்த வழி நீதான் தீர்க்கணும். கூற்றாயினவாது விளக்ககிலி கொடுமை பல செய்தனே ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் நகம்படுகி உடலோடு துடக்கி முடக்கி விட ஆற்றேன் அடியே அதிகை கெளில வீரட்டான துறை அம்மானே. அப்பர் சுவாமி தேவாரம் வாயார பாடினாரா, வைத்து வரி தீர்ந்து வச்சு. பேர் என்ன? அன்பர் கான். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சார். சிவலிங்கத்துக்கு பேரு தெரியுமா? அனவரத லிங்கம். இன்னைக்கு இருக்கு. திருநெல்வேலிக்கு போனா பாருங்க, அனவரத லிங்கம். அன்பர் கான் அனவரதம்னு நம் மாட்டு தமிழாக்கி விட்டாங்க. ஆமா, அன்பர் கான் புரியாது. அனவரத லிங்கம். ஷேகு அப்துல் காதர் மரக்காயர். ஷேகு அப்துல் காதர்னா பாட்டுல பாட முடியாது, சீதக்காதின்னு பார்த்துட்டாங்க. ஷேகு அப்துல் காதர் மரக்காயர் சீதக்காதின்னு மாட்டுற மாதிரி அன்பர் கான் அனவரத லிங்கம் நகையெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு அது இருக்கு. 6 கால பூஜை. உச்சி காலத்திலே அம்பாள் காந்திமதி வந்து பூஜை பண்றதா அடையாளம். காலையில 6 மணிக்கு போய் பாருங்க, காந்திமதி அற்புதமா இருப்பான். பேரழகு ரொம்ப. ஒரு வெள்ளை புடவை, ஒரு வெள்ளை புடவை, கலைமகள் அம்சம். திருமால் உற்சவ மூர்த்தி. கையில தாரகாத்து கொடுக்கிற பாத்திரம் வச்சு உற்சவம். என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு தாரகாத்து கொடுத்தாருன்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும். ஆறுமுக பெருமான் சன்னிதி கூட்டம் ரொம்ப போய் சேருது. ஏன்னு கேட்டேன். ஐயா, கல்யாணம் ஆகலன்னா இங்க வந்து முருகனுக்கு கொடுக்க கல்யாணம் ஆகும். அந்த காலத்துல தோமு பாஸ்கர தொண்டைமான்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கலெக்டர். நான் அவரை காரைக்குடி கம்பன் நிலையத்துல 57, 58 பார்த்தேன். தோமு பாஸ்கர தொண்டைமான். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? கல்யாணம் ஆகலைன்னா பிரம்மச்சாரி தெய்வத்தை போய் கேட்கும். ஆஞ்சநேயரை கும்பிடு, இல்ல பிள்ளையார கும்பிடு, கல்யாணம் ஆகிடும். முருகனை கும்பிடாதே. ஏன்? நானே 2 கொண்டாட்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறேன், நீயாவது நிம்மதியாயிருந்தா அப்படின்ட்டுருவான் பாரு. யாரு? கஷ்டம் தெரியுமா? கலெக்டர். அது மாதிரி இங்கே ஆறுமுகர் சந்திரியில வந்து எல்லாரும் கும்பிடுறாங்க. ஏன் தெரியுமா? அங்க ஒரு சித்தர் வாழ்ந்தார். தெரியுமா? அமாவாசை பரதேசி. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு ஆஞ்சநேயருடைய திருநாள், பிறந்த நாள். இன்னைக்கு அமாவாசை. அந்த பரதேசிக்கு என்ன பேரு? அமாவாசை பரதேசி. காவடி எடுப்பார். 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஒரு அமாவாசை அன்னைக்கு சித்தி பெற்றார். அவர் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. காவடி தூக்குவாரா, விபூதி எடுத்து வைப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை.
இன்னைக்கு அமாவாசை பரதேசிய அந்த ஊர்ல நினைச்சு கும்பிடுறாங்க. முருகப்பெருமான் சன்னதி, சுரதேவர் 3 தலை 3 கால் 3 கை, காய்ச்ச வந்துட்டா அவரை கும்பிடுறாங்க, ஜுரம் போயிடும். இன்னும் தெரியுமா, பொல்லா பிள்ளையார் அங்க ஒருத்தர் இருக்காரு, முடிகொண்டு செதுக்கப்படாத பிள்ளையார். பொல்லான்னா செதுக்கப்படாதன்னு அர்த்தம். தானே முளைச்ச சுயம்பு. பிள்ளை இல்லைன்னா அவர்கிட்ட நேர்ந்துட்டு 41 நாள் கணவன் மனைவி விரதம் இருக்காங்க. குழந்தை பிறந்த குழந்தைய ஒரு ஜன்னம் இருக்கு, உள் வழியா கொடுத்து வெளி வழியா வாங்குறாங்க. அப்படி கொடுத்து இங்க வாங்குறாங்க. என்ன அர்த்தம்? கடவுள் ஆசீர்வாதத்தோட. நம்ம ஊர்கள்ல சில ஜாதகம் மோசமா இருக்கும். இந்த பையனுடைய ஜாதகத்தின்படி அப்பா அம்மா 2 பேரும் சாகம். ஐயோ பாவம். என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த பையனை கோயிலுக்கு எழுதி வச்சு விடுவாங்க. இவன் நம்ம பிள்ளை இல்ல, சாமிக்கு பிள்ளை. அப்பா அம்மா தப்பிச்சுக்கிறோம். நடக்குது. கல்யாணத்தன்னைக்கு இந்த பையனுக்கான கல்யாண அழைப்பை எந்த சாமிக்கு பிள்ளைன்னு எழுதினீங்கோ அங்க கொண்டு காமிச்சு தீபாராயணம் பார்த்து கொண்டுட்டு வாங்க. இன்னைக்கு நடக்குது. பிள்ளை அது மாதிரி பிள்ளைய கொடுத்து வாங்குவாங்க. இவருக்கு பேர் பிள்ளை துண்ட விநாயகர் என்ற பேர். காந்திமதி தாயார் சன்னதி. இப்பதான் அம்பாளுக்கு பக்கத்துல போறேன். பரபட்டடை சொக்கநாத புலவர்னு ஒருத்தர் அம்பாளை வாங்கிறார். அம்மா காந்திமதி. அவர் சந்தோஷமா இருக்கிறார். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், வெளியில யாருக்கும் சொல்லி கூடாது. சொல்லு. ராத்திரிக்கு பந்தல், முத்து பந்தல், அதுக்கு கீழே நெல்லையப்பர் உட்கார்ந்து ஒன்ன பார்த்து ஒரு முத்தம் கொடு அப்படின்னு கெஞ்சுவார்ல. அந்த நேரம் பார்த்து நம்ம கவலைகளை எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா உன் வாயில இருக்கிற முத்து பொட்டியா போயிருக்கு. எப்படி இருக்கு? எப்ப கொடுக்கணுமா அப்ப கொடுக்கணுமா. அதுவும் பட்டியல் மொத்தமா கொடுத்துடக்கூடாது. அவர் ஓடி போயிடுவார். கொஞ்சம் கொஞ்சமா கொடு. பார்க்க பாருங்க. ஆய் முத்து பந்தரின் மெல்லணை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தா என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகளெல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் வாய் முத்தம் சிந்தி விடுமோ நெல்வேலி வடிவம்மையே. ஒரு பேரு காந்திமதி, இன்னொரு பேரு வடிமுறை அம்மை. நெல்வேலி வடிவம்மையே. திருக்கோயில்ல அம்பாளுக்கு தனி மரியாதை. அம்பாளை பத்தி 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு. அதை மட்டும் இப்ப சொல்லி கொடுத்தேன். அவன் காலில் விழுந்து கும்பிட்டா சந்தோஷமா. நீ சொந்த அனுபவம் சொல்லவா? இந்த மலேசியாவில இருந்து ஒரு 40 பேர் வந்தாங்க கேஎல்ல. நான் ஒரு முறை கேஎல்ல சொற்பொழிவு பண்ணினேன். ஒரு 8 நாள். தலைப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில். இந்த மாதிரி பேசிட்டேன். முடிக்கிற அன்னைக்கு ஒரு 10 பேர் ஐயா ஒன்று செய்ய. என்ன, நாங்கள்லாம் திருச்சிராப்பள்ளிக்கு வரணும், இந்த இத்தனை கோயிலும் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க. என்னையா வாங்க, ஏற்பாடெல்லாம் நாங்க பண்றோம். தங்குறதுக்கு இடம், பஸ், என்ன வால்வோ பஸ் எல்லாம் நாங்க ஏற்பாடு பண்றோம். நீங்க எங்க கூட வரணும். அந்தந்த கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்லணும். நான் என்ன பண்ணேன், மாட்டிக்கிட்டேன். சரி, புறப்பட்டு வந்துட்டாங்க. 100 கோவில் பார்த்துட்டேன். 4 முறை வந்துட்டாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துல தங்குறது. காலையில புறப்பட்டு 3 கோயில் போறது. கோயிலுக்குள்ள போவோம், எல்லாரும் உட்காருவாங்க. அந்த கோயில் தேவாரத்தை எல்லாரும் படிப்பாங்க. அச்சு போட்டு கொடுத்துட்டோம், படிப்பாங்க. அர்ச்சகர் இருந்தால் தீபாராதனை, இல்லாட்டி கவலையே இல்லை. சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த கோயிலுக்கு ஓடிடுவோம். இப்படியே ஓடிட்டு இருந்தான். ஓடணுமா? திருநெல்வேலிக்கு வந்தோம். திருநெல்வேலி ராத்திரி 1 மணி ஆயிடுச்சு. அது எப்படி? திருவனந்தபுரத்துல கும்பிட்டு விட்டு திருநெல்வேலிக்கு வந்தோம். திருவனந்தபுரம் பெருமாள்
அது ஏகப்பட்ட பிரச்சனை அவருக்கு. அந்த கோவிலுக்குள்ள சட்டையை போடாதே, அதை கொண்டு போகாதே, இதை கொண்டு போகாதே, எப்படியோ உள்ள போய் பார்த்துட்டு புறப்பட்டா 10 மணி ஆயிடுச்சு. திருவனந்தபுரத்திலிருந்து வால்போ பஸ் புறப்பட்டு இங்க வந்து ராத்திரி 1 மணி 12 மணிகள் 11:30 மணி ஆயிடுச்சு. நாங்க ஒரு 4 பேர் என்ன பண்ணோம், ஒரு ஆட்டோ எடுத்துட்டு நேர திருநெல்வேலிக்குள்ள வந்துட்டோம். கோயில்ல போய் அம்பாளை பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த சாமம் 11 மணிக்கு ஆகணும்னு ஒரு அறிவாளி சொல்லிவிட்டேன். நமக்குன்னு சில அறிவாளிகள் இருக்காங்க. நான் சொல்லி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 11 மணி ஆகும்னா எனக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. போடு ஆட்டோ நிச்சயமா பறந்தா இங்க போய் பார்த்தா முடிஞ்சு போச்சு. தீபாராதனை யாருக்கு? பைரவனுக்கு ஆகுது. எல்லாம் முடிச்சு பைரவர்க்கு அழுகையாவது இன்னைக்கு பார்க்க முடியலையே அம்மா, கண்ணீர் விட்டு அழுதோம். திருப்பி வந்தோம், படுத்தோம், தூக்கம் வந்தேன். காலையில 4:30 மணி கிளம்பிட்டோம். போய் பார்த்தா அம்பாள் அந்த ஒத்த புடவை, வெள்ள புடவை, ஒரு கூட்டம் இல்லை, கம்பீரமா நிற்கிறான். நேர்த்தி பார்த்தா கூட கூட்டமா இருக்கு. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. ஆகா தாயே, இதை காட்டுறதுக்கு தானே நேர்த்தி ஏமாற்றேன். இந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுப்பாங்க. ஒரு பக்கம் பால் வத்தி போகும்ல, உடனே என்ன பண்ணுவா, எடுத்து இன்னொரு பக்கம் வச்சு பால் கொடுப்பான். ஏன் எடுத்தா? உனக்கு நிறைய கொடுக்க போறேன்டான்னு எடுத்தா. எடுத்த உடனே இந்த பிள்ளை என்ன செய்ய, லவோன்னு கத்து. அறிவு கட்ட பிள்ளை நம்மளும் அம்பாள் ஏற்பட்டாலே என்ன அழுதான். மறுநாள் காலையில் அற்புதம். அங்கே ஓதுவார், படிக்கிறார் இந்த பாட்டு. வாராதிருந்தால் பிள்ளை தமிழ். என்னங்க, காந்திமதி அம்மை பிள்ளை தமிழ். அம்மா யாரு? அழகிய சுத்தநாத பிள்ளை பாடுறாரு. அம்மா நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வரணும். வரலன்னா உன்னுடைய விழிக்கு நான் மை எழுத மாட்டேன், நுதலுக்கு திலகம் வைக்க மாட்டேன், உன் கழுத்துக்கு மணிமாலை போட மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன், உன் முகத்துல முடிக்க மாட்டேன், முளைப்பால் ஊட்ட மாட்டேன், ஒக்கலையில வச்சு தேர் போற வீதியில உங்க வீட்டுக்காரர் நெல்லையப்பர் தேர்ல போவார்ல, அதை காட்ட மாட்டேன். எப்படி இருக்கு? அதை காட்ட மாட்டேன். உன் வாயில முத்தம் கொடுக்க மாட்டேன், தொட்டியில போட்டு உன்னை தாளாட்ட மாட்டேன். தெரிஞ்சுக்கோ, வர்றியா வரலையா? என்னங்க மாட்டேன். வாராதிருந்தால் இனி நான் உன் வடிவேல் விழிக்கு மை எழுதே, உன் கண்ணுக்கு மை எழுத மாட்டேன். மதிவானுதற்கு திலகமிடேன், முதல்ல போட்டு வைக்க மாட்டேன். மணியால் கிடைத்த பணிப்புனையே, மாணிக்க மணி கழுத்துல போட மாட்டேன். பேராதரத்தினோடு வழக்கம் பேசேன், உன்னோட பழக மாட்டேன். என் மூஞ்சில முடிக்காட்டேன். சொல்றவா இல்லையா? பேராதரத்தினோடு வழக்கம் பேசேன், சிறிதும் முகம் பாரு. அதான் மூச்சில முடிக்க மாட்டேங்க. சிறிதும் முகம் பாரு, பிறகு முளைப்பார் இனிது ஊட்டேன், உனக்கு பால் ஊட்ட மாட்டேன். பிரியமுடன் ஒக்கலிடம் தெரியுமா? இடுப்பு. அந்த காலத்துல பிள்ளை இங்கதான் வச்சு தூக்குறது, இப்பதான் இப்படி தூக்குறாங்க. அந்த காலத்துல இடுப்புல வச்சு தூக்குறது, இதுக்கு ஒக்கலைன்னு பேரு. பிறங்கு முளைப்பால் இனிது விட்டேன், பிரியமுடன் ஒக்கலையில் வைத்து தேரார் வீதி வளம் காட்டேன். தேரோட வீதி காட்ட மாட்டேன். அது என்ன வளம்? உங்க வீட்டுக்காரர் தேர்ல வருவார்ல, அந்த வளத்தை உனக்கு காட்ட மாட்டேன். செய்ய கனிவாய் முத்தமிடேன், உன் வாயில முத்தம் கொடுக்க மாட்டேன். திகழும் மணி தொட்டிலில் ஏற்றி திருக்கண் வளர சீராட்டேன். நீ கண் வளர வேண்டும் என்று உனக்கு தாலாட்டு பாடி சீராட்ட மாட்டேன். தாராரி மவாங்கடமார்பில் தவடும் குழந்தாய் வருகவே, சாதை பதிவாள் காந்திமதி தாயே வருக வருகவே. சாதிப்பதி, சாதின நெல்லு. சாமிக்கு பேரு சாதிவாடீஸ்வரர், திருநெல்வேலி. எங்கே எனக்கு சந்தோஷம். இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு. காலையில போய் நிக்கிறேன், போது பாரு இந்த பாட்டை அற்புதமா பாடு, சந்தோஷமா இருக்கு.
அம்பாளோட கொஞ்சம் படையை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மனுஷன் கூட பேசுறத குறைச்சிக்கிட்டு அம்பாளோட பேச தொடங்கினால் அது பேரின்பம் கிடைக்கும். அடுத்த பாட்டு பாருங்க, காந்திமதி அம்மை துதி. திருநெல்வேலி தலபுராணம். அவ அழகு பரிபுறம் மலரடியும் அரைநூறு மாலை பட்டு உடையும் நுணுகு இடையும் பாரமேறு பொருவும் இரு தனமும் வளைக்கரமும் என்போன் பூட்டிய மங்கள நானும் புனை பொத்தோடும் மறுமலரும் குழலும் மதிமுகமும் ஜோதி மணிவயரச் சுட்டியும் பட்டமும் செவ்வாயும் கருணை பொழி தருவிழியும் அழகு பூத்த காந்திமதி தேவியை நம் கருத்துள் வைப்பாம். அப்படியே பாதாதி கேசம் அம்பாளுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் முதல்ல திருவடி பரிபுரம். இந்த கார்ல போட்டுறதுக்கு பேரு பரிபுரம். மலர் அணியும் அரைநூறு மாலை பட்டு உடையும். பட்டு கட்டி இருக்காளாம், அதுல நூல் மாலையை போட்டு வெற்று மேலே கட்டி இருக்காளாம். நுணுகு இடையும். இடை எப்படி இருக்கு? சின்னதா இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல நுணுகிடையும் பாரமேறு பொருவும் இரு தனமும். மேறு மன மாதிரி 2 மார்பகங்கள். வளைக்கரமும் கையில வளையல். என்போன் பூட்டிய மங்கள நானும். கழுத்தில தாலி. யார் பூட்டிய தாலி? எங்கள் சிவபெருமான் பூட்டிய தாலி. புனை பொத்தோடும் காதலத்தோடு. ஏன் தேவாரத்துக்கு தொடக்கம் தோடு தான். தோடுடைய செவியன் இவத்தோடு தானே. அதனால தோடும் மறுமலரும் குழலும் மதிமுகமும் சந்திரன் போன்ற முகம் ஜோதி மணிவயரு சுட்டியும் அதன் மேல் பட்டம் செவ்வாயும் கருணை பொழி தருவிழியும். கேட்பவர்களுக்கும் பார்ப்பவர்களுக்கும் கருணையை தரக்கூடிய விழியும் அழகு பூத்த காந்திமதி தேவியை நம் கருத்துள் வைப்பாம். அப்படியே காந்திமதி வந்து முன்னால் நிற்பான். நீங்க ராத்திரி நினைச்சு விட்டு தூங்குங்க. கனவுல நல்லா நினைக்கணும். மற்ற எல்லாம் மறந்துடணும். எல்லாம் எப்ப பார்த்தாலும் இந்த வயிற்றுக்கு தானே இந்த பாடுபடுறான். அவளை வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் மகிழ் நினைவாய் கவலைப்படுவதன்றி சிவகனியை சேர கருதுகிறேன். திவலை ஒழிக்கும் திருத்தணியை திருத்தாள் முருகன் திருத்தாக்கு குவளை குடலை எடுக்காமல் கொடுத்த உடலை எடுத்தேன். வள்ளலார் பேசுகிறார். இந்த வயிற்று சோத்துக்கு தானே இந்த பாடுபடுறேன். ஒன்ன நினைக்காம நான் குவளை குடலை எடுக்காமல் கொடுத்த உடலை எடுத்தேனே. காந்திமதி அம்மை பிள்ளை தமிழ். ஒவ்வொரு பாட்டும் அற்புதமான பாட்டு. அம்மா ஆரம்பத்துல விஜயலட்சுமி அம்மா பாடினது 2 அந்த பிள்ளை தமிழ் பாட்டு. இன்னைக்கு நம்ம இவ்வளவு நேரம் திருநெல்வேலியில் காந்திமதி அம்மையுடைய சன்னிதானத்தில் நின்று வழிபாடு செய்தோம். இதற்கு காரணம் உத்தரகாளி அம்மனுடைய திருவருள் கட்டளை. உத்தரகாளி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் வணக்கம் சொல்லி, நீங்க எப்படியோ நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயில மனசால சுத்தி வந்துகிட்டே இருக்கேன். இது பெரும் பேரு. நம்முடைய உத்தரகாளி அம்மன் தேவஸ்தானத்து பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.